அனைவருக்கும் வணக்கம். யோகா எக்ஸசைஸ் நிறைய பேர் ஏன் செய்யலைன்னு நம்ம கேட்டோம்னா, சார் நேரம் இல்லை சார் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ காரணம் நேரம் இல்லை அப்படின்றது. அந்த நேரத்தை எங்கேருந்து எடுக்கலாம் அப்படின்னா, அதிகாலையிலேருந்து தான் எடுக்க முடியும். இப்போ அதிகாலையில் எந்திரிக்கிறது எப்படி, அதுக்கு நான் எவ்வளோ சிரமப்பட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருவோம். இப்போ யோகா எக்ஸசைஸ் பற்றி நம்ம வீடியோ தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். இப்போ அதிகாலையில் எந்திரிக்கிறது அப்படிங்கிறது சில பேருக்கு நான் ஏன் நடுச்சாமத்தில் சுடுகாட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். எனக்கு 10 மணிக்கு ஆஃபீஸு, 9 மணிக்கு எந்திரிச்சாலும் நான் கிளம்பி 10 மணிக்கு போயிடுவேன். நான் ஏன் அதிகாலை எந்திரிக்கணும் அப்படின்னு தோணும். எந்திரிக்க வேணாம்னு நினச்சாலும் இந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக எந்திரிக்கணும்னு தோணும். கண்டிப்பாக எந்திரிப்பீங்க. என்னோடய ஸ்கூல் டேஸில் டீச்சர் எல்லாம் அதிகாலையில் எந்திரிச்சு படித்தா நல்லா மனசில் பதியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை கேட்டு நாமளும் அதிகாலையில் எந்திரிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஸ்கூலில் படிக்கும்போதே 5 மணிக்கு அலாரம் வச்சுட்டு படுப்பேன். மறுநாள் சரியாக 8 மணிக்கு எந்திரிப்பேன். என்ன ஆச்சு, அலாரம் அடிக்கலையா, கிளாக் வேலை செய்யலையா அப்படின்னு கிளாக்கை செக் பண்ணோம்னா கிளாக்கெல்லாம் நல்லா தான் இருக்கும். மறுநாளும் அதே மாதிரி அலாரம் வச்சோம்னா திரும்பவும் 8 மணிக்கு தான் எந்திரிப்பேன். என்னாச்சுன்னு அம்மா கிட்ட கேட்டால், அலாரம் அடித்ததுப்பா, நான் தான் ஆஃப் பண்ணேன், நான் உன்னை எழுப்பியும் பார்த்தேன், நீ எந்திரிக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா, நாளைக்கு எந்திரிக்கலைன்னா என் மேலே தண்ணியை ஊற்றி எழுப்புமா அப்படின்னு வீரவசனம் பேசிட்டு அன்னைக்கும் அலாரம் வச்சுட்டு தூங்குவோம். வழக்கம் போல் அன்னைக்கும் 8 மணிக்கு தான் முழிப்பு வந்துச்சு. அம்மா கிட்ட என்னம்மான்னு கேட்டதுக்கு, அலாரம் அடித்ததுப்பா, நானும் எழுப்புனேன், மூஞ்சியில் தண்ணியெல்லாம் ஊற்றிடுவேன்னு வேற சொன்னேன், ஆனால் நீ எதுக்குமே எந்திரிக்கலை அப்படின்னு அம்மா சொன்னாங்க. அம்மா, நீங்கள் தண்ணியை ஊற்றிருக்கலாம் அப்படின்னேன். மழை காலத்தில் உன் மேலே தண்ணியை ஊற்றுனா பெட்ஷீட் நனைஞ்சிரும்பா, காயப்போட வெயில் அடிக்காது ராஜா அப்படின்ட்டாங்க. அவங்க கவலை அவங்களுக்கு. அம்மா, பெட்ஷீட்டை எடுத்துகிட்டு கூட என் மேலே தண்ணியை ஊற்றி எழுப்புங்கம்மா அப்படின்னு சொன்னேன். எப்படி என் ராஜதந்திரம். மறுநாள் அதிகாலை குத்தாலத்தில் குளிக்கிற மாதிரி ஒரு கனவு. தொட்டு பார்த்தா உண்மையிலே உடம்புலாம் நனைஞ்சிருந்துச்சு. முழிச்சு பார்த்தா அம்மா சொன்ன மாதிரி பெட்ஷீட்டெல்லாம் எடுத்துகிட்டு தண்ணியை ஊற்றி விட்டுருந்தாங்க. எந்திரிச்சு அப்படியே குளிச்சுட்டு படிக்க உக்காந்தேன். புத்தகத்தை திறந்தவுடன் தூக்கம் வந்துருச்சு. அன்னைக்கு முடிவு பண்ணேன், இனிமே அம்மாவை எழுப்ப சொல்லக்கூடாதுன்னு. அது அறியாத வயசு. கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்ததுக்கப்புறம் 5 மணிக்கு அலாரம் வச்சுட்டு தூங்குனா முதல்ல அலாரம் சத்தமே கேட்காது. அலாரத்தை வீட்டில் யாராவது ஆஃப் பண்ணிடுவாங்க. அப்புறம் கொஞ்ச நாளில் அலாரம் சத்தம் கேட்கும். நானே அலாரத்தை ஆஃப் பண்ணிவிட்டு படுத்துருவேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அலாரம் அடித்த உடனே எந்திரிச்சு அப்படியே உட்காந்து படித்தா தூக்கம் வருது. நாம் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணி உடம்பு வார்ம் அப் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா படிக்கலாம்னு கண்டுபிடிச்சி அதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். நான் எப்போவும் அலாரம் வைக்கிறத நிறுத்தவே இல்லை. அலாரம் தினமும் அடிக்கும். முதல்ல எந்திரிக்கலை. இப்போ அலாரத்துக்கு முன்னாடியே எந்திரிச்சிருவேன். இதற்கு காரணம் தொடர்ச்சியான முயற்சி. கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். நீங்களும் அதிகாலையில் எந்திரிக்கணும்னா, அதிகாலையில் எந்திரிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்கள் ஆழ் மனதில் பதியணும். அதிகாலையில் எந்திரிக்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத உங்கள் ஆழ் மனதிற்கு புரிய வைக்கணும்.
அதிகாலையில் எந்திரிச்சு நீங்கள் சுவாசிக்கும் தூய்மையான காற்றை ஃபீல் பண்ணி சுவாசித்து உங்கள் ஆழ் மனதிற்கு அனுப்பணும். அப்போது செய்யும் யோகா எக்ஸசைஸ் உங்கள் ஆரோக்கியத்துக்கு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத உங்கள் ஆழ் மனதுக்கு புரிய வைக்கும். எத்தனை கோடி கொட்டி கொடுத்தாலும் நகர்ந்து கொண்டிருக்கும் ஒரு நொடியை கூட நம்மால் திரும்ப பெற முடியாது. அப்படி இருக்க நீங்கள் ஒரு நாளைக்கு இப்போ எந்திரிக்கிறத விட 2 மணி நேரம் முன்னாடி எந்திரிச்சிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 730 மணி நேரம் கூடுதலாக கிடைக்கும். ஒரு வருஷத்துக்கு எல்லாத்துக்கும் 12 மாதம் அப்படின்னா உங்களுக்கு 13 மாதம். அந்த 730 மணி நேரத்தை நாள் கணக்கில் பார்த்தீங்கன்னா 30 நாள். நீங்கள் இன்னும் 70 வருஷம் வாழ்கிறீங்க அப்படின்னு வச்சா கூட 7 மாதம் முழு விழிப்புணர்வுடன் கூடிய அந்த மாதம் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். அதிகாலையில் எந்திரிக்கிறதுக்கு இதை ஒரு சின்ன டிப்ஸாக கூட வச்சுக்கோங்க. இப்போ அதிகாலையில் எந்திரிக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் காலையில் எந்திரிக்கிறதுலேருந்து ஆரம்பிக்கலை. அதற்கு முந்தைய நாள் நைட்டு என்ன சாப்பிட்றீங்க, எப்போ சாப்பிட்றீங்க அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பிக்குது. நைட்டு சாப்பாடு 8 மணிக்குள்ளே சாப்பிட்றணும். எளிதில் ஜீரணிக்கக்கூடிய சாப்பாடாக இருந்தால் நல்லது. அதே மாதிரி நைட்டு தூக்கம் 9 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே தூங்கிடணும். அப்படி தூங்கிட்டிங்கன்னா நீங்கள் காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கிறது ரொம்ப சுலபமாக இருக்கும். என் நண்பர் ஒருத்தர், நான் 20 வருஷமாக தினமும் 4 மணிக்கு எந்திரிச்சிருவேன் அப்படின்னு சொன்னார். நான் ஆச்சரியமா, அப்படியா, எந்திரிச்சு என்ன செய்வீங்கன்னு கேட்டேன். அதுக்கு நண்பர், எந்திரிச்சு அலாரத்தை ஆஃப் பண்ணிவிட்டு தூங்கிடுவேன் அப்படின்னு சொன்னார்.